கர்த்தருடைய கட்டளைகளை ஆராய்ச்சி செய்கிறவர்களுக்கு விசாலமான ஆசீர்வாதங்கள் உண்டு. அவருடைய வாழ்க்கை பாதி முழுவதும் ஆசீர்வாதத்தில் இருக்கும். அவருடைய சாட்சிகளை குறித்து எவ்வளவு பெரிய இடங்களிலேயும் தைரியமாக பேசுகிறவர்களுக்கு கர்த்தர் ராஜ மேன்மையை கொடுப்பார். சுவிசேஷம் என்பது நம் அனைவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்க மிகப்பெரிய ஆசீர்வாதமான ஒரு பொறுப்பு. கர்த்தரை விசுவாசிக்கிற மக்கள், இயேசுவை அறியாத ஒவ்வொரு மக்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலையும் நித்திய ஜீவனையும் குறித்து சொல்ல வேண்டியது மிக அவசியம். அதிலே தான் எல்லா ஆசீர்வாதங்களும் அடங்கியிருக்கிறது. கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து எவர் ஒருவர் கவலைப்படுகிறாரோ, பாரப்படுகிறாரோ, அவர் பூமிக்குரிய அனைத்து ஆசீர்வாதங்களையும் மாத்திரமல்ல, பரலோகத்தின் ஆசீர்வாதங்களையும் அவர் பெற்றுக்கொள்கிறார். தேவ ஜனமே, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தின் வாசல் சுவிசேஷம். அதை எடுத்து பயன்பெறுவோமாக. ஆமேன். அல்லேலூயா.